Hi, my dear beautiful peoples in the world. Good morning. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே, வணக்கம். ஆமா. இப்போ இந்த பிரச்சார கூட்டத்தில உயிர் பலிகளை ஆமா. ஆ அவர்களுக்காக ஒரு நிமிடமாவது தயவு செஞ்சு உலக மக்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு 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 நிம் ஒரு ஒரு 1 செகண்ட். ஆமா. ரெஸ்ட் இன் பீஸ். ஓகே. ம். ரெஸ்ட் இன் பீஸ். ஆர்ஐபின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் செஞ்சிடுங்க ப்ளீஸ். ஏன்னா, ஒரு கலைஞனை பார்ப்பதற்காக சென்றவர். அவரை முதலமைச்சரா பார்க்கறதுக்காக அங்க வந்தாங்களா, போனாங்களா எனக்கு தெரியாது. பட் ஒரு கலைஞன் இந்த உலகிற்கு தேவையானது யார் தெரியுங்களா? கலைஞன். ஒரு உண்மையான கலைஞன். ஆமா. தலைவனோ, இளைவனோ, பெரிய கடவுளோ, கிடவுளோ ஒரு மயிரும் கிடையாது. ஒரு மயிரும் கிடையாது. ஒரு மயிரும் கிடையாது. ஒரு கலைஞன் தான் தேவை. இதை நான் மட்டும் சொல்லவில்லை. மிகப்பெரிய தீர்க்கதரிசியெல்லாம் சொல்லியிருக்காங்க. சாக்ரடீஸ் சொல்லியிருக்காங்க. நிறைய என்கிட்ட சாட்சிகள் இருக்கு. சரி, நான் அதை பற்றி பேச வரல. நான் எப்பவுமே ஆமா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா. எப்படி? சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா. பழைய பாட்டு தான். ஆமாம். நீலமலை திருடன் சொல்லிட்டு ஒரு படம் நினைக்கிறேன். ஆமாம், சரியாக தெரியல. பட் தட்ஸ் நாட் த மேட்டர் டு மீ ரைட் நவ். ஓகேவா? சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா. அந்த மாதிரி ஒரு ஆள் நான். சமத்துவம் சமத்துவம் இருக்கு இல்லையா? உலகம் அதுதான், உலகின் எல்லை அதுதான் சமத்துவம். ஆமாம். அரசனாகட்டும், ஆண்டி ஆகட்டும், பிச்சைக்காரப்பலாகட்டும், எச்சை ஆகட்டும், படிச்சி ஆகட்டும், படிக்காதான் ஆகட்டும், உண்மை, நேர்மை, சமத்துவம், சமநிலை, தராசு தட்டு போல வாழணும். அப்படி நீ வாழலன்னா சுடுகாடு தானாகவே உன்னை இழுத்துன்னு போடும். அது 2026 நடக்க போகுது. மொத்த திருட்டு பசங்களும் சமாதி ஆக போகிறீங்க. அது வேறு விஷயம். பட் நான் அப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். பட் ஒரு கலைஞனை பார்க்க வந்த இடத்தில் நேர்ந்த நிலை என்ன? அது சாமி கும்பிட போகிற ஷாவரை, அது விடு. தரித்திரம் சாமின்னு ஒன்று இல்லை. அந்த கூட்டத்தில் நீ போகிற ஷாவரை, ஒரு கலவரத்தில் நீ சாவர, ஒரு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு சாவர, ஒரு கொலை பண்ண போகிற, அந்த இடத்துல அவன் உன்னை கொன்னுறான், நீ சாவர. அது நியாயம். அதில் நியாயம் இருக்கிறது. இது ஒரு கலைஞனை பார்க்க வந்த ஒரு கூட்டம். இதுக்கு ஏன் இது இவ்வளோ நடந்தது? ஏன் காலங்காலமாக ஒரு குடும்பம் ஏமாத்தின்னுக்குது. 1969 ஏமாத்துதியா? எப்பா எப்பா, என்னடா மக்கள்டா நீங்கள், மக்கள் அறிவு ஈனர்கள், அறிவு இல்லாத. எம்ஜி ராமச்சந்திரன் இறந்த உடனே எல்லாத்திட்டு அவரை தொடங்கின கட்சி. அவராலேயே ஒழுங்காக நடத்த முடியல. அப்போவே திருட்டு பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பொட்டி வாங்குறவங்க எல்லாம் படத்துலேயே வச்சார். அவர் போனதுக்கு அப்புறம் அந்த கட்சி எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். இந்த பார் மக்களே, டேய் பசங்களை, சின்ன பசங்களை, உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய உலகம், உங்களுடைய வருங்கால தூண்கள் என்பது இந்த சமுதாயம். இந்த சமுதாயத்தை நாசம் பண்ணுற உன் அப்பா ஆத்தால் அடித்து தோர்த்து, உன் அப்பா ஆத்தாதான் இந்த நாட்டில் இருக்கிற வயசான துரோகிகள், எச்சைகள், பிரியாணி கோட்டரை வாங்கி தின்னு உன்னை மட்டுமல்லடா, இந்த உலக மக்கள் எல்லோரையும் அழிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள். தானாக ஓடுவான். 2027 அவனுக்கு இருக்க போகிறது இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு சோறு போடாத, அனாதை இல்லத்தில் கூட அவங்கள சேர்க்காத. அடுத்த வீடியோவில் பேசுகிறேன்.